ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் கிருபையாய் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்நாளை, புதிய நாளை காண கிருபை செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடிய வேதத்தில் உள்ள வார்த்தை நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 27வது வசனம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஆமீன். தாழ்ச்சி அடையான். தாழ்ச்சி அடையான்னா குறைவுபடான், குறைவுபட்டு போவதில்லை, தாழ்ந்து போவதில்லை, நிறைவாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி அர்த்தம். தாழ்ச்சி அடையான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் என்று பார்க்கும். அப்போ சிங்கக்குட்டிகள் காட்டில் இருக்கிற அதே என்ன செய்யும்? சிங்கத்திற்கு உணவு கிடைக்காம இருக்காது. ஆனால் அது கூட தாழ்ச்சி அடையுமா? ஆனால் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் என்ன செய்வதில்லை, தரித்திரருக்கு கொடுப்பவன் என்ன செய்வதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை, அவன் குறைவுபட்டு போவதில்லை. அவனை கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை நடத்துவார். அதே தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஏனென்றால் தரித்திரருக்கு கொடுப்பவன் கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை செய்கிறான். தரித்திரர் எப்போதும் நம்ம தேசத்திலும் நம்மோடும் கூட உண்டு. அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறவன், சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தியுள்ளவன் பாக்கியவான். ஏழைகளுக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்போ கர்த்தர் செய்யக்கூடிய வேலையை அந்த மனிதர்கள் செய்வதனால அவங்க தாழ்ச்சி அடைவதில்லை. அதே தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கும் அநேக சாபங்கள் வரும். இன்றைக்கு அநேகர் தங்களை நீதிமான்கள் என்று சொல்லிக்கொண்டு எல்லா காரியத்தையும் நாங்கள் சிறு வயதிலேருந்தோ கடைபிடிக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி தங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டப்பட்டவங்க, விதவைகள், சிறுமைப்பட்டவங்களை தங்கள் குடும்பத்திலே இருப்பாங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். ஆனால் இவங்க நல்லா தாழ்ச்சியாக இருப்பாங்க, நல்லா திரட்சியாக இருப்பாங்க, பண பலம் படைச்சவங்களாக இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தன் குடும்பத்தில் உள்ளவங்களை என்ன செய்கிறதில்ல, அசட்டை பண்ணுறதே இல்லை, அசட்டை பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன வருமா? தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கு அநேக சாபங்கள் வரும் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 14:21 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். தரித்திரனுக்கு இறங்காதவனுக்கு சாபங்கள் வரும், அதே தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைகிறான் என்று பார்க்கிறோம். தரித்திரன் தன் குடும்பத்தில், தன்னோடு தன் அக்கம் பக்கத்தில் பார்க்கிற அந்த தரித்திரர்களுக்கு இறங்குகிறவர்களுக்கு பாக்கியம் உண்டாகுமாம். அதே நீதிமொழிகள் 14:31 தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். கர்த்தரை கனம் பண்ணுறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அவரை உயர்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம், கனமும் மகிமையும் உமக்கு தான் செலுத்துகிறோம் என்று சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. அவரை கனம் பண்ணுவதற்கு ஒரு அடையாளம், அவரை துதித்து உயர்த்துவதற்கு, நம் வாழ்க்கையில் அவரை உயர்த்தி நாம் உயர்த்துவதற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? தரித்திரருக்கு தயை செய்கிறது. நாம் தரித்திரருக்கு எப்பப்பெல்லாம் தயை செய்கிறோமோ அப்போ நம் தேவனை கனம் பண்ணுகிறோம் என்று அர்த்தம். அப்போ தரித்திரர்களுக்கு கர்த்தர் எவ்வளவு ஒரு ஆதரவாக இன்றைக்கு இருக்கிறார் என்று இந்த வேதத்திலிருந்து நாம் பார்த்துக்கொள்ள முடியும். இதே நீங்கள் ஒரு பெரிய வசனம் உண்டு, நீங்கள் வாசிங்க. உபாகமம் 15வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசிப்பீர்கள் என்றால் அதில் குறிப்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு? 15:9 ஒரு ஏழை சகோதரன் உனக்கு இருந்தால் அவன் உன்னிடத்துல வந்து கேட்கும்போது உன் இருதயத்தை என்ன செய்யாத, அவனுக்கு கடினப்படுத்தாத, அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாக இருக்கும். ஏழை சகோதரன் உனக்கு இடத்துல வந்து கேட்கும்போது அவன் மேல் வன்கண் வைக்காதபடி, அவன் கேட்குறத உனக்கு கொடுக்காதபடி மறுத்து நீ செய்யும்போது அவன் கர்த்தரை நோக்கி பாரு, எனக்கு உதவி செய்ய மாட்டேக்கானேன்னு சொல்லி அபயம் இடும்போது, என் கூட பிறந்தவன் தான், என் கூட இருக்கிறவன் தான், அவன் செல்வ செழிப்பாக இருக்கான், ஆனால் அவனுக்கு உதவி செய்யலையே அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி அந்த அபயம் இடுறான். பாருங்கள், அந்த அபயம் இடுவது எப்படி இருக்குமா? அபயம் இடாதபடி எச்சரிக்கையாயிரு, அப்படி செய்வானாயில் அது உனக்கு பாவமாக இருக்கும். அவன் உன்னை வைத்து என்கிட்ட அபயம் இடும்போது அது உனக்கு பாவமாக இருக்கும், அது சாபமாக இருக்கும், அது உன் தலைமுறைகளுக்கும் அது உன்னோடு வரும் என்று சொல்லி கர்த்தர் கட்டளை கற்பனைகள் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் 17:7-9 வசனம் உபாகமம் 15 வாசிப்பீங்கன்னா, உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் என்ன செய், எளியவனாகி உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையான கடனை கொடுப்பாயாக என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கு எச்சரிக்கையார், அது உனக்கு பாவமாக இருக்கும். அவன் தேவைப்படும் போது அவசரத்து நிமித்தம் நீ
தாராளமாய் கொடு, கர்த்தருனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அநேகர் செய்யக்கூடிய காரியம் தெரியுமா? தரித்திரர்கள் கொடுக்க மாட்டாங்க, தன் கூட இருந்த ஏழை சகோதரனுக்கு இறங்க மாட்டாங்க. அது பாவம், அது சாபம். அது கர்த்தரை நோக்கி அவங்க அபயமிடும்போது அது அவர்களுக்கு தலைமுறைக்கும் அது சாபமாய் முடியும். பேருக்கு அவங்க பார்வைக்கு நீதிமான்களாக இருக்கலாம்னா செய்யக்கூடிய காரியத்தை செய்யாதபடி தன் கண்களை ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் மறைப்பார்கள் என்றால் கர்த்தர் இந்த நாளில் அவர்களுக்கு பதில் செய்கிற தேவனாயிருந்து தரித்திரர்களின் தேவனாய் கர்த்தர் வெளிப்படுவது நிச்சயமாகவே. இந்த வேளை நாம் பாக்கியம் அடையணும், நாம் தாழ்ச்சி அடையாமல் இருக்கணும், நம் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா தரித்திரருக்கு கொடுங்க, தரித்திரருக்கு கொடுங்க. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறப்போ நாம் குறைவுபடாதபடி நாம் தாழ்ச்சியோடு இருக்கணும்னா தரித்திரருக்கு நாம் கொடுக்கும்போது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் தருகிற தேவனாக இருக்கிறோம். வியாபாரம் செய்யலாம், தரித்திரத்தோடு பசியோடு வராங்களா, அவங்ககிட்ட கையில் காசுலையா நீங்கள் கொடுங்க. கொடுக்கிறது நிமித்தம் கர்த்தர் உங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மூடுவார். இன்றைக்கு அநேகர் இங்கே உலக பிரகாரமாக பார்க்கலாம், அவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன செய்வாங்க? உதார குணமாய் மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க. அதன் நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டார். ஏன்னா கர்த்தருடைய வேலையை அவர்கள் செய்வதனால. ஆகவே இந்த வேலையை நாம் கண்களை மூடி, அப்பா இந்த குணத்தை எனக்கு தாங்கப்பா, நான் பிசிதித்தனம் இல்லாதபடி உதார குணமாய் மற்றவர்களுக்கு இறங்கி கொடுக்க இந்த நாளில் நீர் என்னை ஆசீர்வதியும். என்னை கொடுக்கிற கையாய் மாற்றும், என்னை வாங்குகிற கையாய் இல்லாதபடி நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிற கையாய் என்னை மாற்றி என்னை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரப்பா. எங்களோடு இருக்கிற ஏழைகளுக்கு, எங்களோடு இருக்கிற தரித்திரருக்கு நாங்கள் உதவி செய்யப்பா, நாங்கள் கைகளை எங்கள் கண்களை நாங்கள் விளக்காதபடி நாங்கள் இசப்பா அவர்களுக்கு இரக்கங்குடமுள்ளவர்களாக எங்களை மாற்றும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லிடப்பா. தரித்திரருக்கு இறங்குகிற கிருபையை தாரும் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தரித்திரருக்கு இறங்குகிறவன் தாழ்ச்சியடையான் என்று சொன்னீங்களப்பா. குறைபடாத ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தாழ்ந்து போகாத ஒரு வாழ்க்கை, உயர்வான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியான அந்த தரித்திரருக்கு இறங்குகிற காரியத்தில் நாங்கள் செயல்பட, நாங்கள் உம்முடைய ஸ்தானத்திலிருந்து உம்முடைய பணியை செய்ய இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், அற்புதங்களை செய்யும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.